ஜெபம் செய்வோம். எங்களை அருமையாய் நேசித்து காத்து வழிநடத்தி வருகிறதான நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இந்த வேலைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த வாலிப பிள்ளைகளுக்காக ஆண்டவரே நாங்கள் வந்து நிற்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த நேரத்திலும் கூட தகப்பனே, ஆண்டவரே உம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளை தகப்பனே இந்த பிள்ளைகள் கேட்டு தகப்பனே அதன்படி வாழ்க்கையில கடைபிடிக்க என் தேவன் உதவி நீட்ட வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. அடிமையை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. அப்பா, நீரே என்னை மறைத்து தகப்பனே ஆண்டவரே நீர் வெளிப்படும்படியாய் கெஞ்சி நிற்கிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஆசீர்வதிங்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராய் நீர் தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன்ப்பா. எல்லா துதிகளும் மகிமையாவும் உமக்கே செலுத்துறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்க சந்தோஷமா இருப்பீங்கன்னு தான் நினைக்கிறேன் நானு. எல்லாரும் வசனத்தெல்லாம் ஒப்பிச்சு இப்ப இவங்க சிஸ்டர் சொன்னும் போது எல்லாம் சந்தோஷமா இருந்தது மாதிரிதான் இருந்தது. வசனங்களெல்லாம் சீக்கிரமா ஒப்பிச்சிடுறீங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். நல்ல பிள்ளைங்க எல்லாரும். நம்ம எப்பயுமே நம்ம என்ன செய்யணும், வசனத்தின்படி நம்ம கீழ்ப்படிய நம்ம கத்துக்கிடணும். வசனம் தான் நமக்கு. பைபிள் உண்மையானதுதான். அது ஒரு கற்பனை கதை அல்ல, கட்டாயமா இல்ல. அது என்னது, ஒரு 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 பொழுதுபோக்குக்காக எழுதினது இல்ல. உண்மையா பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு அது எழுதப்பட்ட புத்தகம். அதனால நம்ம விசுவாசிக்கணும். நம்ம ஒரே ஒரு எல்லாத்தையும் கர்த்தருடைய நாமத்தினால நான் வாழ்த்துகிறேன். இப்பொழுது நம்ம ஒரு வசனத்தை பார்ப்போம். கொலோசையர் 3:20. நீங்க பைபிள் எல்லாம் பரட்டி வாசிப்பீங்களா, இல்ல நானே வாசிக்கிச்சுமா? கொலோசையர் பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியுங்கள். யாருக்கு கீழ்ப்படியணுமா? பெற்றோருக்கு கீழ்ப்படியணும், தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியணும். அப்படின்னா நம்ம எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியணும்னு இருக்கு. அப்ப எல்லா காரியம்னா என்ன? ஒரு சின்ன காரியமா இருந்தாலும் சரி, அது பெரிய காரியமாக இருந்தாலும் சரி, அது உங்களுக்கு விருப்பம் இல்லாத காரியமாக இருந்தாலும் சரி, அத அப்பா அம்மா சொல்லிட்டாங்க, அப்பா சொல்லிட்டாரு, நம்ம கீழ்ப்படியணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மாத்திரம்தான் நமக்கு இருக்கணும். அதுதான் கர்த்தருக்கு பிரியமான காரியம். கர்த்தருக்கு பிரியமா நம்ம நடந்து கொள்ளணும். கர்த்தருடைய சித்தத்தின்படி நம்ம நடந்து கொண்டாதான் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். அதேதான் எபேசியர் 6:1 நம்ம வாசிக்கிறோம். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். என்னது கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்க அப்படின்னு சொல்லியிருக்குது? அது என்ன அப்படின்னு நம்ம யோசனை பண்ணோம்னா, இப்ப நம்ம மாம்சத்தின் வழி நம்ம நடந்தோம்னா அது கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற காரியம் இல்ல. நம்ம கர்த்தருக்குள் கீழ்ப்படினா நம்மனால செய்ய முடியாத காரியங்களை நம்ம நல்ல வழியில நடக்க ஆண்டவர் நம்மளை பயன்படுத்துவாரு. அதுதான். அதனால நம்ம சுய விருப்பத்தின்படி நடக்காம இந்த கர்த்தருக்குள்ளார கீழ்ப்படிந்து நம்ம நடக்கும்போது அவரு நமக்கு அவருக்கு நம்ம பிரியமா நடக்கிறோம். இதுதான் நியாயம். நமக்கு என்னென்ன கடமை இருக்குதோ பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். அதே சமயத்துல நம்ம வேதத்தெல்லாம் வாசிச்சு தேவனுக்கு நம்ம கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். இப்ப பாருங்க, யாக்கோபு 4:7 வாசிக்கலாமா? யாக்கோபு 4:7. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்ப பாருங்க, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். தேவனுக்கு கீழ்ப்படியணும், பிசாசுக்கு எதிர்த்து நிக்கணும். இப்ப ஏசப்பா பிசாசுக்கு எதிர்த்து நின்னாருன்னா என்னது? அந்த சோதனை கொடுக்கும் போதெல்லாம் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? வசனத்தின் மூலமாக பிசாச ஜெயிக்கிறத நம்ம பாக்குறோம். நம்ம வேதத்துல நம்ம வாசிக்கிறோம்.
அதுபடி நம்ம வசனத்தின் மூலமாக பிசாசை ஜெயிக்க நம்ம கற்றுக்கொள்ளணும். கர்த்தர் இப்படி சொல்லியிருக்கிறாரு. அந்த பிசாசு போய் சொல்லும் போது இதெல்லாம் காமிச்சு, உலகத்தெல்லாம் காமிச்சிட்டு, இதெல்லாம் நான் உனக்கு தருவேன், நீ எனக்கு கீழ்ப்படியணும்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்லுவார். வசனத்தின் மூலமா தான் அவர் சொல்லி அத பணியாம இருந்ததை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி நம்ம யாரு என்ன சொன்னாலுமே நம்ம வசனத்தின்படி அது சரியா அப்படின்னு சொல்லி கீழ்ப்படியறத நம்ம கற்றுக்கொள்ளணும். அடுத்தது பிலிப்பியர் 2:5-8 நம்ம வாசிக்கலாமா? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5-8. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5-8. நானே வாசிச்சுட்டா? அதுல சீக்கிரம் முடிச்ச மாதிரி. சரி. அப்பனா அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் சிலுவையின் மரண பர்யந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் என்று பார்க்கிறோம். அப்போ அந்த கிறிஸ்துவனுடைய சிந்தை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இயேசு என்ன பண்றாரு? தாழ்மையான சிந்தனைய அவர் சிந்தைய வைத்திருந்தாரு. அவரை பாருங்க, எல்லாரும் குற்றப்படுத்தினாங்க, அடிச்சாங்க, முள்முடி சூட்டுனாங்க, சிலுவையை சுமந்துட்டு போக சொன்னாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க? அந்த துணியெல்லாம் கூட ஆடையெல்லாம் கழட்டி அதை சீட்டு போட்டாங்கலாம் பாக்குறோம். அப்படி அவரு ஒரு பாவமும் செய்யல, இருந்தாலும் அவரை குற்றப்படுத்தி அப்படி எல்லாம் தண்டனை எல்லாம் கொடுத்தாங்க இல்லையா? அப்ப கூட அவர் என்ன பேசினாரு? ஒண்ணுமே பேசல. தாழ்மையா அவரு நடந்துகிட்டத நம்ம பாக்குறோம். ஒண்ணுமே பேசாம அவரு தாழ்மை ரூபமா இருந்தாருன்னு சொல்லி நம்ம பாக்குறோம். நம்மள்ட்ட யாராவது நம்மள இகழ்ச்சியா பேசினாங்கன்னா நம்ம என்ன செய்வோம்? உடனே என்ன இவன் ஒண்ணு எனக்கு தெரியாதா? நான் எவ்வளவு பெரியவன் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு நம்ம பற்றி நம்ம பொறுத்துக்கவே மாட்டோம். அவனை பத்தி பேசுவோம் இல்லையா? நான் யாருன்னு தெரியுமில்லடா அப்படின்னு எல்லாம் கேட்போம் இல்லையா? ஆனா கிறிஸ்து அப்படி இல்லாம இயேசு என்ன பண்ணாரு? தாழ்மை சிந்தையா இருந்தாரு. அது மாதிரி நம்மையும் என்ன செய்யணும்? நம்ம தாழ்த்தணும். தாழ்மையா தம்மை தாமே அவர் தாழ்த்தினது மாதிரி நம்மளும் தாழ்மை உள்ளவர்களாக நடந்து கொள்ளணும். தாழ்மை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்யறாரு? கிருபை அளிக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அடுத்தது பாருங்க, அப்போஸ்தலர் 5:29 நம்ம வாசிக்கிறோம். மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாய் இருக்கிறது. அப்ப மனுஷருக்கு கீழ்ப்படுகிறது பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படணும். மனுஷரை காட்டிலும் நம்ம தேவனுக்கு சில வேலையில நம்ம மனுஷருக்கு கீழ்ப்படுகிற மாதிரி சூழ்நிலைகள், இந்த தலைவர்கள், இந்த கட்சிக்காரங்க, அப்படி அதிகாரிகள் அப்படிலாம் இருக்கும்போது அவங்களுக்கு எல்லாம் நம்ம கீழ்ப்படிய வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் கூட அது நம்ம தேவனுக்குள் அது சரியா? தேவனுக்கு நம்ம கீழ்ப்படிகிறது நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவரு சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அவர் ஆதியாகமம் 22:18 நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப பாருங்க, அவர் சொல்லுக்கு படிஞ்சதுனால உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். அப்படின்னா உன் சந்ததிக்குள் போட்டிருக்கு. உங்கள் சந்ததிக்குள்னு சொல்லி நிறைய பேர் உன் சந்ததிக்குள் அப்படின்னா அந்த யாரு அந்த சந்ததி அப்படின்னு பார்த்தோம்னா கிறிஸ்துதான் அந்த சந்ததி. கிறிஸ்துதான் அந்த சந்ததி என்று சொல்லி நம்ம வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். அதுல ஒரு என்ன வசனம்னா கலாத்தியர் 3:16 நம்ம வாசிக்கிறோம். ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவரை குறித்து
சொல்லி இருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே என்று இருக்கும். அந்த சந்ததி யாரு? கிறிஸ்து. நம்ம கிறிஸ்து உடையவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அடுத்தது அப்புறம் நம்ம நம்ம கர்த்தருடைய கற்பனைகளுக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடந்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? மிகுந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். கீழ்ப்படியாம போனோம்னா நமக்கு ஆசீர்வாதத்துக்கு ஆப்போசிட் என்ன? சாபம். சாபம் வரும் அப்படின்னு சொல்லு. நம்மளுக்கு ஆசீர்வாதம் வேணுமா சாபம் வேணுமா? நமக்கு ஆசீர்வாதம் தான் வேணும். அப்ப என்ன செய்யணும்? கர்த்தரின் கற்பனைகளுக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்கணும். கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். அப்புறம் இன்னொன்னு என்னன்னு கேட்டோம்னா 1 பேதுரு 1:22 நம்ம பாக்குறோம். நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாக ஆகும்படி ஆவியிலே சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து சுத்த இருதயத்தோட ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள் என்று இருக்கிறது. அப்போ நம்ம மாயமற்ற சகோதர சிநேகமா இருக்கணும். அப்ப அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா சத்தியத்துக்கு நம்ம உண்மையா அந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படியணும். நம்ம மனச நம்ம இருதயத்தை சுத்தமா வச்சுக்கணும். ஒருவர் என்ன செய்யணும்? அன்போட இருக்கணும். நம்ம ஆத்மாவை எப்பயுமே நம்ம சுத்தப்படுத்தி கொள்ளணும். நம்ம இருதயத்தை சுத்தப்படுத்தி கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஒருவருக்கு ஒருவர் அன்பு கூறணும். உண்மையான அன்பு செலுத்தணும். அப்படின்னா என்ன? அவங்களுக்கு உதவிகள் அவங்க என்ன தேவையோ அந்த உதவிகளை செய்யணும். அதுதான் அன்பு. ஒருத்தவங்க வீட்டுக்கு வர்றாங்கன்னா நமக்கு அன்புனா ஏதாவது இருந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றது ஒரு அன்பு. அப்படி நம்ம அடுத்தவங்களை நம்ம அன்பு கூறணும் அப்படின்னு சொல்லி போட்டு இப்போ நம்ம கீழ்ப்படியாம நம்ம நடக்கும்போது நம்ம அநியாயத்துக்கு கீழ்ப்படிஞ்சோம்னா நம்ம ஆண்டவருடைய கோபாக்கினைக்கு ஆளாக முடியும். அதனால நம்ம எப்படி என்ன செய்யணும்? சத்தியத்துக்கு நம்ம கீழ்ப்படியாமையே இருக்கக்கூடாது. சத்தியத்துக்கு கீழ்ப்படியணும். அதான் சத்தியத்துக்குன்னா நம்ம நல்லா வசனத்தை படிக்கணும். வசனத்தை படிச்சு ஜபம் பண்ணி என்ன செய்யணும்? ஆண்டவரை நாளும் நம்ம துதிச்சுட்டு இருந்து அப்பதான் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பாரு. நம்ம கண்ணு கூட நம்ம பார்ப்போம். அடுத்தது கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தகன பலிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? அப்போ கர்த்தருக்கு சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்க, அதாவது 1 சாமுவேல் 15:22 நம்ம வாசிக்கிறோம். கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தகன பலிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? இதுல தகன பலி வேணாம்னு சொல்லல, பலி செலுத்துவது வேணாம்னு சொல்லல. ஆனா அது அதை காட்டிலும் நம்ம என்ன செய்யணும்? சத்தத்துக்கு ஆண்டவருடைய சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படியணும். ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு நம்ம கேட்டு அதன்படி நம்ம கீழ்ப்படிய நடந்து கொள்ளணும் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ தகன பலிகள் அது பிரியமா இருக்குமோ அப்படின்னு கேக்குற. பிரியமா இருக்காது. தகன பலிகள் வேண்டான்னு அவர் சொல்லல. ஆனா என்ன செய்யணும்? அவர் சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படியணும். அதாவது சத்தத்துக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு சொன்னா இப்ப நம்ம அதாவது பலி செலுத்த தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லல. கர்த்தருக்கு கீழ்ப்படியாம கர்த்தரோடு சரியான உறவு வச்சுக்காம ஆலயம் சொல்றோம், காணிக்கை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி செயல்கள்ல நம்ம ஈடுபடுறோம். ஆனா அந்த மாதிரி செயல்கள் இருக்காம உண்மையாலுமே அந்த கர்த்தருக்கு இதெல்லாம் பயனற்ற செயல் தான் அவர் சொல்றாரு. காணிக்கை கொடுக்கறது, அதாவது கீழ்ப்படியாம நம்ம போய் காணிக்கை செலுத்துறதுதான் பயனற்றது அப்படின்னு சொல்லி வசனங்கள் சொல்லப்படுகிறது. அப்ப பாருங்க, ஒண்ணு எரேமியா 42:6 நாம் வாசிக்கிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடப்போம். அந்த ஜனங்கள் ஒப்பு கொடுக்குறாங்க. சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நாங்க நடக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுக்குறாங்க. அதே மாதிரிதான் நம்மளும் நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும். எல்லா வேலைகளிலையும் தேவனை தேடுறது மாத்திரம் இல்ல, எல்லா வேலைகளிலையும் தேவனை தேடணும். எல்லா வேலைகளையும் தேடுவதே இல்ல சில மக்கள்.
என்ன பண்றாங்க, ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா உடனே ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு ஜெபிப்பாங்க. அந்த அந்த நிவர்த்தி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா ஆண்டவரை தேட மாட்டாங்க. ஆனா நம்ம அப்படி இருக்கக்கூடாது. எல்லா வேலைகளிலும் ஆண்டவரை நம்ம தேடணும். அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் நம்ம அடுத்த அந்த நமக்கு எல்லாத்துக்கும் நம்ம கீழ்ப்படிந்து அவர் சித்தத்துக்கு நம்ம பிரியமா நடந்து வாழ நம்ம கற்றுக்கொள்ளணும். இப்போ ஒரு ரெண்டு 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 3 பேரு நான் சொல்றேன். அவங்கெல்லாம் எப்படி கீழ்ப்படிஞ்சாங்க அப்படின்னு நம்ம சொல்லி பாக்குறோம். ரெண்டு பேர் நீங்க ஆதியாகமத்தையே எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆபிரகாம் அந்த 22ஆம் அதிகாரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல பாருங்க 22ஆம் அதிகாரத்துல ஆபிரகாம் ஷார்ட்டா நான் முடிச்சுட்டேன். ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்ல. ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்ல. எப்போ பிள்ளை வந்ததுன்னா ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்து அது 100 வயசுலதான் அந்த பிள்ளை கிடைச்சிச்சு. 100 வயசுல கிடைச்சது. அப்புறம் அந்த பிள்ளை வளர்ந்து வரும்போது ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட என்ன சொல்லுவாரு, நீ மோரியா தேசத்துக்கு போய் அங்க இருக்கிற மலைகள்ல நான் சொல்ற மலையில போய் உன்னுடைய மகனை அதாவது ஈசாக்க நீ போய் பலி செலுத்து அப்படின்னு சொல்லுவார். அப்போ ஆண்டவர் அந்த பலி செலுத்த அவன் உடனே ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு ஈசாக்க அதிகாலையில எழுந்து அந்த கழுதையில சேணத்தை கட்டிக்கிட்டு அவன் என்ன பண்றான், 2 வேலைக்காரரை அழைச்சிட்டு அவனுடைய மனைவி சாராட்ட கூட சொல்லல. 2 வேலைக்காரரை அழைச்சிக்கிட்டு அவன் எங்க போறான், இந்த மோரியா மலைக்கு தன்னுடைய மகனை அழைச்சிக்கிட்டு போறான். விறகு, அந்த பலி செலுத்துறதுக்குள்ள நெருப்பு, அப்புறம் கத்தி எல்லாம் கட்டை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அங்க போறாங்க. அப்படியே நடந்து போறாங்க மோரியா மலைக்கு. அந்த அவரு மோரியா மலைக்கு மலையில போய் கொடுக்குன்னு சொல்லல, அந்த மலையில இருக்கிற நான் சொல்ற இடத்துல நீ போய் தகன பலியிடு அப்படின்னு சொல்றாரு. அப்போ அத போய் அவங்க 3 நாள் பிரயாணப்பட்டு போய் கண்டுபிடிச்சு அங்க போய் அவங்க என்ன செய்யறாங்க, அந்த தகன பலிய இடுறதுக்கு போறாங்க. போகும்போது அந்த வேலைக்காரர் எல்லாம் அங்க நிறுத்திட்டு மழை தான் தெரிஞ்சிருச்சுல, அந்த வேலை கீழே நிறுத்திட்டு நானும் என் மகனும் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. 2 வேலைக்காரரையும் அங்க நிறுத்தி வச்சுட்டு போறாங்க. போய் அப்ப போகும்போது அந்த மகன் தான் அந்த விறகு கட்டைய தலையில சுமந்துக்கிட்டு போறான். அப்ப பாருங்க அந்த பையன் விறகு அதெல்லாம் சுமக்கக்கூடிய ஒரு வயசாதான் இருக்கும். ஒரு ரொம்ப சின்ன பையன் இல்ல, ஒரு 12 வயசு 13 வயசு அப்படி இருக்கும். அப்ப பாருங்க அவன் விறகெல்லாம் சுமந்துக்கிட்டு போறான். ஆபிரகாமுக்கு 100 வயசு. அவரு என்ன நெருப்பு அந்த கத்தியை எடுத்துக்கிட்டு போறாங்க. போகும்போது இந்த பையன் கேக்குறான், அப்பா எல்லாம் இருக்குது, எல்லாம் இருக்கு, இது நெருப்பு இருக்கு, கத்தி இருக்குது, விறகு கட்டை இருக்குது, எல்லாமே இருக்குது, பலி செலுத்த ஆட்டுக்குட்டி எங்கப்பா அப்படின்னு கேக்குறான். உடனே அவர் என்ன சொல்றாரு, ஆனா தேவன் அதை பாத்துக்குவாரு, கர்த்தர் அதை பாத்துக்குவாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த எல்லாத்தையும் பலி எல்லாம் என்ன செய்யறாரு, அப்படியே இந்த கட்டையெல்லாம் அடுக்கி வைக்கிறாரு. அப்போ அது வரைக்கும் இந்த பையனுக்கும் தெரியாது, தன்னைதான் பலி கொடுக்க போறாருன்னு தெரியாது. அப்போ உடனே அந்த பையனை தூக்கி வச்சு பலி கொடுக்கறதுக்கு போறாரு. அப்ப இந்த பையன் போய் தூக்கி படுக்க வச்சும்போது இந்த பையனோட நிலைமை எப்படி இருக்கும், எப்படி இருக்கும்? ஐயோ நம்மள பலி செலுத்த போறாரே, நம்ம இப்ப சாவ போறோமே அப்படிலாம் நினைச்சு ஒரு கலக்கம் வந்திருக்குமா, வந்திருக்காதா? நம்மளா இருந்தா நம்ம என்ன செய்வோம், போப்பா நீ சொல்றத நான் கேட்க மாட்டேன்னு சொல்லி தப்பிச்சு விட முடியாம இருக்கும் இல்லையா? அப்போ இந்த பையன் அப்ப என்ன செய்யறான், ஒண்ணுமே செய்யல. தகப்பனுக்கு கீழ்ப்படிஞ்சு அவன் உயிர் போனாலும் பரவாயில்ல, அவர் கர்த்தர் பாத்துக்குவாருன்னு சொல்லிட்டாருல, அப்ப நம்ம பேசாம அப்பாவுக்கு கீழ்ப்படியணும்னு சொல்லி கீழ்ப்படிஞ்சு அதுல
ஒப்பு கொடுத்தத நம்ம பாக்குறோம். நம்ம எப்படி இப்போ நம்மளாம் பயந்து ஒடியாந்துருவோம். ஆனா அவன் அப்படி செய்யவே இல்லை. அவன் அப்பாவுக்கு அப்படி கீழ்ப்படிஞ்சான் கடைசி வரைக்கும். உயிர் போற நிலைமையில கூட அவன் அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சான் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். சரி, இன்னும் ஒரு மகனை சொல்றேன். லூக்கா 15ஆம் அதிகாரத்துல எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச கதை தான். அதுல இருந்து நம்ம என்ன பாடம் கத்துக்கிட்டோம்னு தான் நான் சொல்றேன். லூக்கா 15ஆவது அதிகாரத்தை எடுத்துங்க. அதுல இளைய மகன் ஒரு 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 மனுஷனுக்கு ரெண்டு குமாரர்கள் இருந்தாங்கன்னு சொல்லி படிக்கிறோம். அதுல இளைய மகன் என்ன பண்றான், நம்ம சொத்தெல்லாம் கேட்டு அப்பாட்ட என் சொத்தை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்றான், சொத்தை கேட்டு பிரிச்சு எடுத்துட்டு போயிட்டான். தூர தேசத்துக்கு போய் அங்க போய் அவன் இங்க எவ்வளவோ சொல்லியிருப்பாருல, அப்பா டே அதெல்லாம் வேணாண்டா, நல்ல பழக்கம் இல்லடா, நீ அங்க போனா கஷ்டப்படுவ எல்லாம் சொல்லியிருப்பாரு. ஆனா அவன் கேட்கவே இல்லை. அவன் என்ன செஞ்சான், அவன் அவங்க தூர தேசத்துக்கு போய் நான் ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் சேர்ந்து துன்மார்க்கமா ஜீவனம் பண்ணி எல்லா காசையும் இழந்துட்டான். அது வரைக்கும் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்திருப்பாங்க. அவனுக்கு எல்லா காசும் செலவு பண்ணின பிறகு அங்க ஒரு பஞ்சம் வந்துச்சு. எல்லாரும் போயிட்டாங்க. இந்த பஞ்சம் வந்த உடனே இவன் என்ன பண்ணான், இவனுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்ல. ஒரு வேளை சாப்பாட்டு கூட வழி இல்ல. கையில காசு கிடையாது. அப்புறம் அப்படி இருக்கும்போது இவன் என்ன பண்ணான், ஒரு இடத்துல போய் வேலை கேட்டிருக்கான். ஒரு குடியானவன் வீட்டுல போய் வேலை கேட்டோன்னே சரின்னு அவன் என்ன பண்ணான், ஒரு பன்னி மேய்க்கிற வேலையை கொடுத்துட்டாங்க. அவன் போய் வயல்ல போய் பன்னி மேய்ச்சிட்டு இருப்பான். பன்னி மேய்ச்சினா பன்னியோட பன்னியா சேறு சகதி நாத்தம் எல்லாமே அவன்கிட்ட இருக்கு. அப்புறம் அந்த பன்னி தவிடு திங்கும்ல, அந்த தவிட்டை கூட திங்கிறதுக்கு ஆசையா இருந்தான்னு இருக்கும். சீக்கிரம் அந்த கதையை மட்டுமே சொல்லிட்டு போயிடுறேன், வசனமெல்லாம் வேணாம். அவன் ஆசையா இருந்தான்னு சொல்லி நீங்க வீட்டுல போய் படிச்சுங்க. லூக்கா 15ஆம் அதிகாரம். ஆசையா இருந்தான் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்போ அது கூட அந்த தவிடு கூட அவனுக்கு கிடைக்காத நிலைமை ஆயிடுச்சு. அப்பதான் அவனுக்கு புத்தி தெளியுது. ஆகா, நம்ம அப்பா வீட்டுல எத்தனை வேலையாளுங்கள் வேலை செய்யறாங்களே, நம்ம அங்க போகாம விட்டுட்டோமே. நம்ம அவங்கெல்லாம் நல்லா பூரணமா இருக்கிறாங்க, நல்லா சந்தோஷமா இருக்கிறாங்க, நான் நல்லா சாப்பிட்டு இருக்கிறாங்க, நம்மளுக்கு இது கிடைக்கலையே, நம்ம தப்பு பண்ணிட்டோமேன்னு சொல்லி நான் போய் எங்க அப்பாட்ட போய் என்ன செய்வேன், மன்னிப்பு கேட்பேன். நான் உனக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் நான் பாவம் செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, உங்களுக்கு கூலிக்காரர்ல ஒருவனாவது என்னை சேர்த்துங்கன்னு சொல்லி நான் மன்னிப்பு கேட்பேன்னு சொல்லி அங்க போறேன். போகும்போது போயிட்டு இருக்கான். ஆனா மன்னிப்பெல்லாம் கேட்கல. அங்க போயிட்டு இருக்கான். போயிட்டு இருக்கும்போது அப்பா நம்ம பிள்ளை எப்படா வரும் நம்மள்ட்ட, மனம் திரும்பி வருமா வருமா வருமான்னு அவர் மலையிலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. அதே மாதிரிதான் கடவுள் நம்ம எந்த நிலைமையில இருந்தாலும் நம்ம மனம் திரும்பி வருவோமா அப்படின்னு சொல்லிதான் ஆண்டவர் நம்மளை எதிர்பார்க்கிறாரு. நம்ம ஆண்டவர்கிட்ட எந்த நிலையில இருந்தாலும் நீ இருக்கிற நிலைமையோடயே என்கிட்ட வாழ்ந்தா ஆண்டவர் சொல்றாரு. அப்ப நம்ம பாவம் செஞ்சிருந்தாலும் நம்ம ஆண்டவர்கிட்ட போய் அது மன்னிப்பு கேட்கணும். அந்த நம்ம மன்னிப்பு கேட்கறதுக்கு முன்னாடி ஆண்டவர் நம்மள அந்த மனம் திரும்பி அவர் ஏத்துக்கொள்றாரு. அப்போ பாருங்க, அந்த தகப்பன் கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து மோதிரத்தை போட்டு பாதரட்சைய போட்டு என்ன கொளுத்த கன்று அடிச்சு எவ்வளவு அந்த விழா கோலம் மாதிரி இந்த வீட அந்த கீத வாத்தியம், அந்த என்னது அந்த ஆடல் பாடல் எல்லாம் மேளம் முழங்க எல்லாம் அந்த வீடு ஒரு விழா கோலமா இருக்கான். அப்படி அவனை ஏத்துக்கிட்டார். அப்போ இவன் கஷ்டப்பட்டிருக்கான், ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான். நம்ம தகப்பனுடைய சொல்ல கேட்காம போய் இவ்வளவு கஷ்டம் அவனுக்கு பட வேண்டிய அவசியமா இல்ல. அவன் முதல்லயே சொன்ன பேச்சு கேட்டு இருந்திருக்கான். இருந்தாலும் மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட வந்துட்டான். நம்மளும் அப்படிதான். நம்ம வழி தவறி சென்றிருந்தாலும் ஆண்டவர்கிட்ட வரணும். அப்புறம் பாருங்க, இன்னொரு பையன் அதே இதுலயே மூத்த பையன். அவன் என்ன பண்ணான் தெரியுமா, அவன் எப்போதும் அப்பா சொல்ற பேச்ச கேட்டு கேட்டு கேட்டுட்டே தான் இருப்பான். ஒண்ணு கூட தவற மாட்டான். எப்போதும் வயலுக்கு போவான், வேலை செய்வான், அப்பா சொல்றதெல்லாம் கேட்பான், அப்பாவுக்கு பணிவிட செய்வான், எல்லாம் செய்வான். நல்ல பிள்ளையாதான் இருக்கான். ஆனா இந்த சின்ன மகன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லி இவன் வயல்ல இருந்து வரும்போது பார்ப்பான்,
என்ன அங்க ஒரே சத்தமா இருக்குது அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது உங்க உன் தம்பிகாரன் வந்துட்டான், அதனால அப்பா சந்தோஷமா கொண்டாடுறாரு அப்படின்னு சொன்னோன்னா உனக்கு ஒரு மாதிரி துக்கமா போய் பொறாமையால, ஏன் அப்படி பொறாம வருது? எல்லா சொத்துமே அங்க இருக்கிறது யாரு? இவன் சொத்து. அவன் தான் எடுத்துட்டு போயிட்டானே, இப்ப எப்படி வந்திருக்கான் அவன் அப்படின்னு சொல்லி இவன் போய் அங்க நிக்கிறான். அப்பா வருந்தி கூப்பிடுறாரு, வாடா மகனே, அவன் அவன் போயிட்டு திரும்பி வந்துட்டான், அவன் செத்து போனான், இப்ப உயிரோட வந்துட்டான்டா. நீ நீ எப்பயுமே என்னோட தானே இருக்கிற, நீ வா, உள்ள வா, உள்ள வான்னா உள்ள வர்றதுக்கு அவனுக்கு பிரியமே இல்லை. அப்படியே அவன் அப்பாவை விட்டு விலகி வெளியிலே நிக்கிறான். இது மாதிரிதான் அந்த பரலோக ராஜ்யத்தை, அந்த பிதாவின் வீட்டை நம்ம சுதந்திரிச்சு கொள்ள முடியாம வெளியில நிக்கிறான். இப்படிப்பட்ட மகன் இருக்கிறான். நம்ம 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 இந்த 3 மகன்கள்லயும் நம்ம எந்த மாதிரி இருக்கிறோம்? நம்ம எப்படிப்பட்ட மகனாக இருக்கிறோம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, நீங்க இப்ப நினைக்கலாம் உங்களுக்கு யார் மாதிரி நம்ம இருக்கணும் அப்படின்னு நினைச்சு பார்க்கலாம். இந்த இளைய மகன் போல சொல்ல கேளாம கஷ்டப்படுற நிலை நமக்கு வேணுமா? இல்ல மூத்த மகன் போல பொறாமைனால தகப்பன் சொல்லுக்கு கீழ்ப்படியாம பரலோக ராஜ்யத்தை இழந்து நிக்கணுமா? இல்ல ஈசாக்க போல உயிர் போனாலும் பரவாயில்ல, தகப்பனுக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு நிக்கணுமா? இத நம்ம நம்ம குறிச்சு பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் நம்ம யாரு போல நம்ம இருக்கணும் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிய வரும் இல்லையா? அப்போ நம்ம அந்த ஈசாக்கு மாதிரி அப்பாவுக்கு எந்நேரமும் நம்ம சொன்ன பேச்சு கேட்டு கடைசி வரைக்கும் எப்படி அந்த ஆண்டவருடைய சிந்தனையில அந்த இயேசுவின் சிந்தையை நம்ம தரித்து கொண்டு நம்ம வாழ நம்ம கற்றுக்கொள்ளணும். இது இந்த வேதாகமம் ஒரு உண்மையானது அப்படின்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னோம்னா, இப்ப நான் அது ஒரே ஒரு இதை மட்டும் சொல்றேன். நிறைய வசனங்கள் இருக்கு, ஆதாரம் நிறைய இருக்கு. நான் ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்றேன். நீங்களாம் படிக்கிற பிள்ளைங்க, இப்ப நம்ம விஞ்ஞானிகள் நம்ம சயின்ஸ்ல எல்லாம் படிப்போம், காற்றுக்கு எடை உண்டு அப்படின்னு படிப்போம் இல்லையா? அதுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் போட்டு காட்டுவாங்க. ஒரு பலூன் 2 பலூன் வச்சுட்டு குச்சியில கட்டி ஒரு பலூன்ல காத்து ஊதி இன்னொரு பலூனு எப்படி இருக்கும்? காத்து இல்லாம இருக்கும். அப்போ அப்ப நம்ம பிடிக்கும் போது அந்த காத்து உள்ள பலூனு சற்று கீழே தாழ்ந்து இருக்கும். அப்ப காற்றுக்கு எடை உண்டுன்னு இது நம்ம டீச்சர் எல்லாம் சொல்லி தருவாங்க, நம்ம பார்த்திருக்கிறோம். ஆனா அந்த காற்றுக்கு எடை உண்டு அப்படிங்கறத எப்ப கண்டுபிடிச்சாங்கன்னா, டாரி செல்லி அப்படின்னு சொல்லி ஒரு விஞ்ஞானி, டாரி செல்லிங்கிற ஒரு விஞ்ஞானி கிபி 1644 தான் கண்டுபிடிச்சிருக்காரு. ஆனா இந்த வேதாகமம் ஒரு 3500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே என்ன கண்டுபிடிச்சிருக்கு தெரியுமா? இந்த காற்றுக்கு எடை உண்டு அப்படின்னு சொல்லி. யோபு புஸ்தகத்துல நீங்க போய் வாசித்து பாருங்க, 28-25. யோபு 28ஆம் அதிகாரம் 25வது வசனத்துல அவர் காற்றுக்கு அதன் நிறையை நியமித்து, காற்றுக்கு அதன் நிறையை நியமித்திருக்கிறார் கடவுள். அப்போ இந்த வேதாகமம் உண்மைதானே? பொய்ன்னு நம்ம எப்பயும் சொல்லவே முடியாது. அப்போ ஏசாயா 40:22 படிக்கிறோம், பூமி உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறவர். ஆண்டவர் பூமி உருண்டையின் மேல் பூமி உருண்டை என்பதை கண்டுபிடித்தது. பூமி உருண்டை, எந்த ஷேப்பா? உருண்டை அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சது. ஆனா கிபி 14ஆம் நூற்றாண்டுலதான் மெஹலன் என்ற ஒரு விஞ்ஞானி பூமி உருண்டை அப்படின்னு கண்டுபிடிச்சாராம். அதுக்கு முன்னாடியே இந்த பைபிள்ல எழுதப்பட்டிருக்கு. இன்னும் நிறைய நம்ம டைம் ஆயிட்டு, அதனால வேணாம். அப்புறம் இன்னும் ஒன்னே ஒண்ணு சொல்லி முடிச்சிடுறேன். ஆதியாகமம் 9:4 சொல்லப்பட்டிருக்கோம், மாமிசத்தை அதன் உயிராகிய ரத்தத்தோட புசிக்க வேண்டாம். அப்போ மாமிசத்தின் உயிர் எங்க இருக்குது? ரத்தத்துல இருக்குது அப்படின்னு நம்ம பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா
அந்த நம்ம உயிர் ரத்தத்துலதான் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த விஞ்ஞானிகளுக்கு தெரியல. முதல்ல மூளையிலதான் அந்த உயிர் இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்களாமா. அப்ப அந்த மூளை வந்து சில இந்த என்னது கோமா ஸ்டேஜ் எல்லாம் போயிடுறாங்கல்ல. அப்ப அந்த மூளை செத்தது ஆக்ஷன் இல்லாம தானே இருக்கும். அப்பயும் கூட நம்ம உயிர் இருக்கு. அப்ப நம்ம மூளையில இருக்கிறது தப்பு அப்படின்னு சொல்லி மறுபடியும் கண்டுபிடிச்சுதான் அப்புறம் தான் ரத்தத்துல உயிர் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அதுக்கும் முன்னாடியே நம்ம பைபிள்ல எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. அதனால இது வந்து வெறும் கதை அல்ல, கற்பனை கிடையாது. இது பரிசுத்த வேதாகமம், பரிசுத்த ஆவியானவர்னால ஏவப்பட்டு எழுதுனது. அதனால நம்ம இதை நம்பணும், பைபிளை வாசிக்கணும், அனுதினமும் என்ன செய்யணும், நம்ம பைபிளை வாசிச்சு அதன்படி நடந்து நமக்கு இருக்கும்போது நம்மள ஆண்டவரை இன்னும் நல்லா உயர்த்துவதை நம்ம பார்க்கலாம். கடைசியில ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். பேதுரு 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கு கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். அப்ப பாருங்க, இளைஞரே, அதாவது வாலிபரே, நீங்கதான், உங்க பிள்ளைங்க நீங்கதான் எல்லாமே. மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். மூப்பர்னா உங்களை விட வயதுல பெரியவங்க அப்படின்னு வச்சுக்கோ. உங்களை விட யாரு பெரியவங்களா இருந்தாலும் அவங்களுக்கு கீழ்ப்படியணும். ஒருவர் கீழ்ப்படிஞ்சு மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளணும். இப்ப நகையெல்லாம் நம்ம அணிஞ்சுக்கிறோம், சட்டைய அணிந்து கொள்றோம் அப்படின்னா நம்ம உடம்போட உடம்பா இருக்கும். அது மாதிரி இந்த மனத்தாழ்மை என்கிறது நம்மளுடைய உடம்போட நம்ம கூட உள்ள ஏற்படுகிற ஒரு குணாதிசயமா இருக்கணும் அப்படிங்கறதா இது. அப்போ நம்ம எந்த விதத்திலையும் பெருமையா இருக்கக்கூடாது. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று சொல்லி வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். அதனால தாழ்மை குணத்தோட இருக்கணும், மனத்தாழ்மையா இருக்கணும். அப்பதான் ஆண்டவரே கிருபை அளிக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். தாய் தகப்பனும் கூட நம்ம வந்து என்ன செய்யறாங்க, நம்ம தாய் தகப்பனும் நம்மளோட பெரியவங்க தான். அவங்களுக்கும் நம்ம கீழ்ப்படியணும், கர்த்தருக்கு கீழ்ப்படியணும், கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும், கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கணும், வேதத்தை வாசிக்கணும். நாம ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கணும். நம்பிக்கை வச்சு ஒருவர் கீழ்ப்படிஞ்சு மன தாழ்மையா இருந்து வேதத்தின் மேல பிரியம் வைத்து தினமும் படிச்சு ஜெபிச்சு கர்த்தரின் கைக்குள்ள நம்ம அடங்கி இருக்கும்போது தேவன் நம்மை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ள அடங்கி இருங்கள் என்று சொல்லி 1 பேதுரு 5:6 நம்ம வாசிக்கிறோம். அப்ப நம்ம என்ன செய்யணும், அவருக்குள்ளார அடங்கி இருக்கணும், அவருக்கு கீழ்ப்படியணும், மனத்தாழ்மையா இருக்கணும். அவர் மேல வேதத்தின் மேல பிரியம் வைக்கணும். வேதத்தின் மேல பிரியமா இருந்து இரவும் பகலும் பிரியமா இருந்து வேதத்துல பிரியமா இருந்து தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொல்லி சங்கீதத்துல நம்ம படிக்கிறோம் இல்லையா. அது மாதிரி நம்ம வேதத்தின் மேல பிரியமா இருக்கணும், கீழ்ப்படியணும், மனத்தாழ்மையா இருக்கணும். இதனோடு நம்ம இருக்கும்போது இப்ப நம்ம ஒரு பாட்டு கேட்டோமே, அந்த பாட்டு என்ன பாட்டு? வெற்றி. சோர்ந்து போகாம நம்ம நம்மளாம் எப்படி என்னப்பட்டங்க? ஜெயிக்க பிறந்தவர்கள். நம்மளாம் ஜெயிக்க பிறந்தவர்கள். ஒரு தோல்வி வருது அப்படின்னா அது வெற்றிக்கு அறிகுறிதான் அந்த தோல்வி. நம்ம என்ன செய்யணும்? வெற்றி பெறணும். அந்த தோத்தாலும் கூட அதை திரும்பி அதை விடாமுயற்சி எடுத்து நம்ம வெற்றி பெற நம்ம வாழ்க்கையில கத்துக்கொள்ளணும். தேவன் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.